விழுப்புரம் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கோபிநாத், சொல்லுங்க, விழுப்புரம் மாவட்டத்தின் எந்தெந்த பகுதிகளில் மத்திய குழுவினர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள்? வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியான விழுப்புரம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிக பின்தங்கிய மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள்ல தற்சமயம் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டு தற்சமயம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பகுதியில இங்க இருக்கிற சுற்றுலா மாளிகையில பாதிக்கப்பட்ட பேர்கள் ஆய்வு மேற்கொண்டாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா காலையில விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்துல பாதிக்கப்பட்ட கரும்பு மற்றும் நெல் பயிர்களை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டாங்க. அங்கிருந்த விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரணம், அதே போல பாத்தீங்கன்னா அரசு அறிவித்த மத்திய நிவாரணம் மிக குறைவு, மேலும் கூடுதலான நிவாரணம் வழங்கணும் சொல்லி அவங்க கோரிக்கை வச்சாங்க. அடுத்த இடம் பாத்தீங்கன்னா பேரணி. இந்த இடம் பாத்தீங்கன்னா திண்டிவனம் பக்கத்துல இருக்க பேரணி கிராமத்துல பாதிக்கப்பட்ட கரும்பு மற்றும் நெற்பயிர்களை மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மத்திய வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் இவர் செய்தியாளர்களிடம் பேசினாரு. இவர் சொன்ன ஒரு தகவல் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அனைத்துமே நாங்க இப்ப கணக்கு எடுத்திருக்கிறோம். அவங்க அதுக்கான விவரங்களை கொடுத்திருக்கிறாங்க. மொத்தம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 2,51,051 ஏக்கர் நிலப்பரப்புல நெற்பயிர், உளுந்து, காரமணி, பருத்தி, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியா தகவலை அவங்க ஒரு அறிக்கையாகவும் கொடுத்திருக்கிறாங்க. இதுல மதிப்பு மொத்தம் 106 கோடி ரூபாய் மதிப்புல விவசாயிகள் பாதிக்கப்பட்டதா அவங்க இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் வறட்சியால் பாதிக்கப்பட்டதா அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இதை பெற்றுக்கொண்ட மத்திய குழுவினர் கண்டிப்பாக இதை உடனடியா மத்திய அரசுக்கு கொண்டு செல்வோம். உரிய நிவாரணம் கண்டிப்பா மத்திய அரசு விரைவில் வழங்கும். அதற்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்குன்றது இங்க நம்மகிட்ட சத்யகோபால் தகவல் தெரிவிச்சிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா அவர் குறித்த தகவல் பாத்தீங்கன்னா வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கணக்கெடுப்பு முறையா நடந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வறட்சிக்கு முன்னாடி இருந்த அந்த நிலப்பரப்பு எப்படி இருந்தது சேட்டலைட் மூலமா நாங்க கண்காணிச்சு அதற்கான உண்மையிலே பாதிக்கப்பட்ட நிலமா இருந்ததுன்னா அதற்கான உரிய நிவாரணம் கண்டிப்பா வழங்கப்படும் தகவல் தெரிவிச்சிருக்காரு. தற்சமயம் திண்டிவனத்தில் இருக்க சுற்றுலா மாளிகை இங்க மாவட்டத்திலிருந்து மொத்தமா எடுத்து வந்த புகைப்படங்களை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்த மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதே போல இங்க பாதிக்கப்பட்டு வைத்திருந்த பயிர்களை இவங்க நேரடியாக இங்க பார்த்தாங்க. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அவங்க ஒரு ஆலோசனை மேற்கொண்டு தற்சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னைக்கு அவங்க புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க. கோபிநாத், விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் மத்திய குழுவினரிடம் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க? இப்போ நம்ம இந்த பாதிக்கப்பட்ட பனையபுரம் மற்றும் பேரணி பகுதிகளில் விவசாய சங்க தலைவர்கள் அவங்க உடன் இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா விவசாயிகளை அந்த பார்வையிடும்போது உடன் இருந்தாங்க. இவங்க தங்களோட விவசாயிகளுக்கு தற்போது அரசு அறிவித்த இந்த விலையை விட கூடுதல் விலையை அவங்க கொடுக்கணுன்றது இவங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா மேலும் முறையா கணக்கெடுப்பு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த கணக்கெடுப்பு மேலும் அதிகமாகும்ன்றது ஏற்கனவே மாவட்ட தரப்புல அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது இந்த தகவலையும் அவங்க மத்திய குழு தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் ஏற்கனவே இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 பேர் இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்டு அதிர்ச்சி அடைந்து உயிரிழந்ததை ஏற்கனவே ஒரு புகார் பதிவு பண்ணிருக்காங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில். இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இருந்த குடும்பம், அதே போல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கூடுதலான நிவாரண தொகை வழங்கணுன்றது இங்க இருக்கிற விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளோட முக்கியமான கோரிக்கையா அவங்க மத்திய அரசு ஒரு பதிவு பண்ணிருக்காங்க குழுக்கிட்ட.